சைனாவை விட இந்தியா ஒரு பெட்டரான கண்ட்ரி அப்படின்னு சொன்னா நீங்க எத்தனை பேர் நம்புவீங்க? சில பேர் நம்புவாங்க. ஆனா சில பேர் என்ன ப்ரோ சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க, சைனா வந்து இந்தியாவோட எவ்வளோ ஃபியூச்சர் டெக்னாலஜி வச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம பிக்கஸ்ட் ஃபேக்டரிஸ் இருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றது வந்து சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் தான், அது மட்டும் இல்லாம வேர்ல்டோட செகண்ட் பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி வச்சிருக்கிற கண்ட்ரி, பிளஸ் புல்லட் ட்ரெயின் இருக்கு, தலைகீழா போற ட்ரெயின் இருக்கு, அப்படி இப்படின்ட்டு நிறைய வேலிடான பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அது எல்லாமே ஒரு வகையில கரெக்ட் தான். ஆனா நான் ஒரு 3 விஷயம் நோட்டீஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொல்ற அந்த 3 விஷயம் இவ்வளவு நாள் நம்ம நோட்டீஸ் பண்ணிருப்போம், ஆனா சைனாவை விட அது பெட்டரா இருக்கு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்துக்கவே மாட்டோம். அந்த 3 விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். I am your dude and welcome to the Dude Show. உடனே வந்து நான் ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து சொம்படிக்க போறேன் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. இது வந்து கவர்மெண்ட்டை பத்தி கிடையாது, இந்தியாவோட முன்னாடியிலேருந்து இருக்கிற ஒரு சில டிஃபால்ட் விஷயங்களை பத்தி. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த்தா நம்ம பார்க்க போறது ஃப்ரீடம். ப்ரோ என்ன ஃப்ரீடம்னு சொன்னோன்னே என்ன ஜெய்ஹிந்த் படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க போல, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு போட வேண்டிய வீடியோ எடுத்து இன்னைக்கு போட்டிங்களா அப்படின்னு வந்து நீங்க கேட்பீங்க. இதுதான் சைனாலையும் இருக்கே அப்படின்னு கூட கேட்பீங்க. ஆனா என்ன ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்றத ஒரு கதை மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஜாக்மா அப்படின்னு ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் யாருன்னு தெரியலன்னா அலிபாபான்ற மிகப்பெரிய ஒரு கம்பெனியோட ஓனர். அலிபாபா கம்பெனி என்னன்னு தெரியலன்னா தயவு செய்து போய் கூகுள்ல பாருங்க, அப்படி இல்லைன்னா மதன் கௌரி ப்ரோ வீடியோ போய் பாருங்க. கரெக்டா 2020 அக்டோபர் 24 ஷங்காயில நடந்த பன் சமிட் அப்படின்ற ஈவெண்ட்ல ஜாக்மா கலந்துக்கிட்ட ஜாக்மா சும்மா இல்லாம சைனாவோட பினான்சியல் ரெகுலேட்டர்ஸை டைரக்டா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு. எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா, சைனாவோட கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து பான் ஷாப் மாதிரி வந்து செயல்படுது, அதாவது அடகு கடை மாதிரி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கலாச்சு விட்டுருக்காரு. எல்லாருமே வந்து மணி மைண்டடா தான் இருக்காங்க, எந்த ஒரு இன்வென்ஷனுமே வந்து அப்ரூவ் பண்றது கிடையாது, அதை வந்து மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்றது கிடையாது அப்படின்ற ஒரு சாயல்ல வந்து பேசியிருக்காரு. இந்த ஸ்பீச்சை மாசா கொடுத்துட்டு கிளாஸா எந்திரிச்சு போயிட்டாரு. ஆனா போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஆண்ட் குரூப் அப்படின்ற ஒரு ஃபின்டெக் கம்பெனி, அது யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா ஜாக்மாவோடது தான். ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஐபிஓவை வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஐபிஓன்றது என்ன அப்படின்னா, அவங்க கம்பெனியோட ஷேர்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக்கு செல் பண்ண போறாங்க. அதோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? ₹1 ₹2 இல்ல, $34 பில்லியன், 3200 கோடி. எப்படி? 3200 கோடி. இவ்வளோ மதிப்பு இருக்கிற அந்த ஐபிஓவை சைனா ரெகுலேட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதாவது அதை ரிலீஸ் பண்ணவே விடலை. அதாவது குறைக்கி இதுக்கப்புறம் ஜாக்மா பல மாதங்களுக்கு ஆன்லைனில், அதாவது சோஷியலாகவே சரி, எந்த ஒரு மீடியா குரூப்பையுமே வந்து சந்திச்சு எந்த ஒரு பேட்டியுமே கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க அவங்களுக்கு எவ்வளோ தூரம் ப்ரெஷர் போயிருக்கும் அப்படின்றது. இப்போ நான் சைனாவை தப்பு சொல்ல வரல, ஆனால் இந்த இன்சிடென்ட் டேஞ்சரஸான ஒரு ரியாலிட்டியை நமக்கு காமிக்குது. சைக்காலஜியில் ஃபியர் கண்டிஷனிங் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு. அந்த ஃபியர் கண்டிஷனா என்ன மேட்டர் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ அந்த விஷயத்துக்கான கான்சிக்வன்சஸை மட்டுமே வந்து நம்ம நிறைய பேசணும் அப்படின்னா, அந்த விஷயத்தை பற்றி எதிராக குரல் கொடுக்கவோ இல்லை அந்த விஷயம் வந்து ஒரு இன்னோவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தைரியமாக வெளியே சொல்றதுக்கோ நம்ம பிரெயின் வந்து அலோவ் பண்ணாது. ஏன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருக்கும். இதனால கிரியேட்டிவிட்டி அடிவாங்கும். அது மட்டும் இல்லாமல் மக்களோட பிரெயின் எப்பவுமே இன்னோவேஷன் மோட்ல இருக்காது, சர்வைவல் மோடுக்கு மாறிடும். சரி, ஓகே, இந்த ஃபியர் கண்டிஷனிங்க்கும் இந்தியாவுக்கும் சைனாக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபியர் கண்டிஷன் வந்து இந்தியாவில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. இந்த ஃபியர் கண்டிஷனை வச்சு இந்தியாலையும் சரி சைனாலையும் சரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து அவங்களோட வாய்ஸஸை வந்து வெளியே சொல்லாமலே நிறைய பேர் அமைதியாக இருந்திருக்காங்க, இருக்கவும் செய்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் இந்தியாவுக்கும் சைனாக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்தியாவில் எப்படியாவது யாராவது அவங்களோட குரலை ரைஸ் பண்ணிடுறாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா மக்கள் ஒன்று கூடி ஃப்ரீடமா அந்த விஷயத்துக்காக ஒரு ப்ரொட்டஸ்டாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட கருத்தாக இருக்கட்டும், அதை சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை நியூஸ் சேனல்ஸ் எதுவாக இருந்தாலும், அது எந்த ஒரு மீடியாவாக இருந்தாலும் அவங்களோட கருத்தை அவங்க தைரியமாக வெளில சொல்ல முடியுது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு நார்மல் மக்களாக இருக்கட்டும், ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், அவங்க வந்து கவர்மெண்ட்ல யாராச்சும் ஒரு தப்பு பண்றாங்க, இல்ல மக்களுக்குள்ள அரசு அதிகாரிகள் யாராச்சும் தப்பு பண்றாங்க அப்படின்றப்போ அதை ரைஸ் பண்ற அளவுக்கு அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அதை போட்டு ஒரு கான்ட்ரோவர்சி டாக் ஆக்கி அதை வந்து பெருசு படுத்துற ஒரு ஃப்ரீடம் நம்ம ஊர்ல இருக்கு. அது யாரா இருந்தாலும் சரி, சிஎம்ஆ இருந்தாலும் சரி, பிஎம்ஆ இருந்தாலும் சரி, ஒரு உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா அதை ரைஸ் பண்ணி நம்ம சொல்றதுக்கான ஃப்ரீடம் இந்தியாவில் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ சைனாவை விட இந்தியாவில் ஓரளவு பெட்டராக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஃப்ரீடம் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரெண்டாவது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் இருக்குது. அது என்ன அப்படின்னா டைவர்சிட்டி, அதாவது பன்முகத்தன்மை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட இருந்து வர ஐடியாஸும் சரி, அவங்களோட எண்ணங்களும் சரி, சிந்தனைகளும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். இதே வந்து வேற ரீஜன்ல இருந்து வேற மக்கள் வேற கருத்தை கொண்டு வரப்போ அந்த இடத்துல நிறைய இன்னோவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். பத்தாத குறைக்கு நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியும்.
இருக்கும். ஆனா டைவர்சிட்டியை வச்சு இந்தியாவில் இன்னுமே நிறைய அரசியல் நடக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. லைக் லாங்குவேஜ், ரிலீஜியன், ஸ்டேட், கல்ச்சர், காஸ்ட், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனா இருந்தாலும் அந்த டைவர்சிட்டியை யாராலையும் ஒழிக்க முடியல. அதுதான் இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கு. ரோமன் எம்பையர் அவங்களோட பீக்ல இருந்தப்போ, அதாவது ஊரோட டாப்ல இருந்தப்போ, யூரோப், நார்த் ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட்னு அப்படி பல ரீஜன்ஸ்ல இருந்து வந்த மக்கள் ரோம் எம்பையருக்குள்ள ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம மிலிட்டரியில ஜாயின் பண்ணாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஹிஸ்டரியன்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லாரும் ஒர்க் பண்ணதுனால ரோமன் எம்பையர் பீக்ல இருந்ததுக்கு இது ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு சிச்சுவேஷன்ல நீங்க பெங்களூரை கூட ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். தமிழ் டெவலப்பர்ஸ், இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, தெலுங்கு இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, மலையாளி டிசைனர்ஸ் இருப்பாங்க, நார்த் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஃபாரின் கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. இதோட ரிசல்ட்டா பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிக்கஸ்ட் ஸ்டார்ட் அப் கேபிட்டலா பெங்களூர் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நீங்க துபாயை கூட எடுத்துக்கலாம், அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த டைவர்சிட்டியை சைனாவோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்தியா தான் கண்டிப்பா பெட்டரா இருக்கும். சரி, ஓகே, இந்த டைவர்சிட்டியை பத்தி பார்த்தாச்சு. இன்னொரு ரொம்பவே முக்கியமான ஒரு கான்ட்ரோவர்சியலான விஷயம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டியூட்யூபை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி கேப்ல ஒரு ஆடு போட்டேன்னா. ஸோ மூணாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெமோக்ரஸி, அதாவது மக்களாட்சி. இதுல என்ன ப்ரோ ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஜஸ்ட் இதை கம்பேர் பண்றதுக்கு சைனால போய் பார்ப்போம். சைனால ரூல் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி, த ஒன் அண்ட் ஒன்லி பார்ட்டி விச் ரூல்ஸ் த சைனீஸ் கவர்மெண்ட். ஆனா அட் த சேம் டைம் அப்படியே இந்தியாவுக்கு பாருங்க, தேர்தல்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய கட்சியில இருந்து சுயேட்சை வரைக்கும் எல்லாரும் போயிட்டு எலெக்ஷன் கமிஷன்ல அவங்க கேண்டிடேட்கான டீடைல்ஸை கொடுப்பாங்க. சரி, ஓகே, மக்களாட்சி இருக்கு, ஆனா மக்களுக்கான ஆட்சியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை ஒரு தனி டாபிக், அதை வேற டிபார்ட்மெண்ட், அதை நம்ம தனியாக தான் பேசி ஆகணும். ஆனா இதில் நீங்கள் நல்லா ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சைனாவில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, அந்த கவர்மெண்ட் பிடிக்கல அப்படின்னா அப்படி மாற்றுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இந்தியாவில் ஒரு பார்ட்டி தப்பு பண்ணுறாங்க, மக்களுக்கு ரொம்பவே கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்ற சமயத்தில், அதாவது நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, இன்கேஸ் பண்ணாங்க அப்படின்னா மக்கள் கிட்ட அந்த அதிகாரம் இருக்கு, அவங்கள சேஞ்ச் பண்ணுறதுக்கான பவர் இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுற பவர் இருக்கு. என்ன ப்ரோ சர்க்கார் டைலாக்லாம் எடுத்து பேசுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க, நியாயத்தை சொன்னேன். இப்போ ரீசெண்டாக கூட நடந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சின்னு சொன்ன 2 கட்சியுமே ஓவர்டேக் பண்ணி 3ஆவதா ஒரு கட்சி ஜெயிச்சிச்சு. ஆனா அந்த கட்சி ஜெயிச்சிச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அந்த மக்கள் தான் அந்த கட்சியை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்போ பவர் யார்கிட்ட இருக்கு? மக்கள் கிட்ட தான் இருக்கு. ஸோ இதனால தான் டெமோக்ரஸி இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கு. சைனாவை கம்பேர் பண்றப்போ இந்தியாவில் அது ரொம்பவே ஒரு முக்கியமான பெட்டரான விஷயமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே, இந்த 3 விஷயத்தை பத்தியுமே பார்த்தாச்சு. இன் கேஸ் இந்த ஃபுல் வீடியோவுமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 விஷயத்துல எது இந்தியாவில் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல 3மே நல்லா தான் ப்ரோ இருக்கு, இல்ல 3மே மோசமா இருக்கு, இதுல இவ்வளவு நடக்குது, நீங்க என்ன தப்பா பேசுறீங்க அப்படின்னு நினைச்சா கூட மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல அடுத்து சந்திப்போம். Until then, stay connected. Bye.